ஒரு சின்ன கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது தந்தை ஒரு விவசாயி. அவர் மிகவும் கடினமாக வேலை செய்து குடும்பத்தை நடத்தினான். ராமு பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் அவன் தந்தைக்கு உதவ வேண்டும் என்று நன்கு அறிந்திருந்தான். ஒருநாள் ராமு தனது தந்தையுடன் வயலுக்கு சென்றான். அங்கு ஒரு பழைய தாகையை கண்டான். அப்பா, இந்த தாகை நமக்கு ஏதாவது உதவியளிக்குமா என்று ராமு கேட்டான். அவனது தந்தை புன்னகையுடன், நாம் அதை புதுப்பித்து பயன்படுத்தினால் அது நமக்கு ஒரு சிறந்த கருவியாக மாறும் என்றார். ராமு தாகையை வீடு கொண்டு வந்தான். அதை நன்கு சுத்தம் செய்தான் மற்றும் எஞ்சிய பொருள்களை வைத்து அதை புதுப்பித்தான். அதன்பின் ராமு தாகையை உழவுக்கு பயன்படுத்தினான். அந்த தாகை வேலை செய்ய ஆரம்பித்தது. மேலும் இது வேலை செய்ய இலகுவானதாகவும் மாறியது. இந்த அனுபவம் ராமுவுக்கு ஒரு நல்ல பாடமாக இருந்தது. எதை விட்டுவிடாமல் அதை சரிசெய்து பயன்படுத்தினால் அது நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இதனால் ராமு தொடர்ந்து கடினமாக உழைத்து வளர்ந்து ஒரு பெரிய விவசாயியாக மாறினான். அவனது தந்தையும் பெருமிதத்துடன், நல்ல விஷயங்கள் எப்போதும் நம்மை சேர்ந்தே வரும், நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இக்கதையின் மூலம் நாம் முயற்சி செய்து கடினமாக உழைத்தால் நம்மை சுற்றியுள்ள நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்பதை குறிக்கின்றது.